ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2 ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபினாலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இவங்க லீடிங் மேனுஃபேக்சர் ஆஃப் பிவிசி ரெசின், லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பிவிசி பைப்ஸ் ஃபிட்டிங்ஸ் இன் இந்தியா. இவங்க இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 13,000 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 216 ரூபா. 52 வீக் ஹை வந்து 334. ஸ்டாக்கோட பி 36.2 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக 0.93% கொடுக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 6.76% இருக்குது. இந்த ப்ரைஸ்லேருந்து ரிவர்சல் எடுக்கும்போது ஒரு 10-15% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் ஆஃப் 33.9% இருக்குது. இதோட நெகட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா புவர் சேல்ஸ் க்ரோத் இருக்குது. இனிமேல் தான் இம்ப்ரூவ் ஆகணும். இம்ப்ரூவ் ஆகும்போது நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 1000 கோடி பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து அரௌண்ட் 100 crores பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து ரீசெண்ட் டேஸில் டபுள் ஆகிருக்கு. இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது ஸ்டாக்கோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 52% இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்டக்க 6% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 2,50,000 பேர் இருக்காங்க. செகண்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டைம் டெக்னோபிளாஸ்ட் ஷேர். இந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி பாலிமர் அண்ட் காம்போசிட் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 10,000 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 472. 52 வீக் ஹையான 514 ரூபா பக்கத்தில் சேல் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாக்கோட பி 26.6 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக 0.53% கொடுக்குறாங்க. ROCE 17.4%. ROE வந்து 14.2% இருக்குது. இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஏறிட்டு இருக்கு லாஸ்ட் 6 months-ஆ. சின்ன சின்ன இறக்கங்கள் வரும்போது வாங்கி அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குட் ப்ராஃபிட் க்ரோத் 18% CAGR ஓவர் லாஸ்ட் 5 years. நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா புவர் சேல்ஸ் க்ரோத் 8.81 ஓவர் 5 years. லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 4% ஓவர் லாஸ்ட் 3 years. பட் லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் யோசிச்சு பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஷேரு. எப்போல்லாம் ஒரு மேஜர் கரெக்ஷன் வருதோ பல்க் குவான்டிட்டிஸ் வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம். சின்ன சின்ன இந்த கரெக்ஷன்ஸ் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டிஸ் வாங்கி ஆட் பண்ணுங்கள். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 1,300 கோடி பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. நெட் ப்ராஃபிட்டில் இப்போ வந்து 100 crores பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ராஃபிட் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 51% இருக்குது. அதுக்கப்புறம் எஃப்ஐஎஸ் கிட்டக்க 8% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 1,35,000 பேருக்கு மேலே இருக்காங்க. நான் சொன்ன இந்த 2 ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக்கு. ரொம்ப பொறுமை அவசியம். இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். கரெக்ஷன்ஸ் வரும்போது வாங்கி அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா ரிவர்சல் எடுக்கும்போது 10-15% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 3 to 5 years மாதிரி ஹோல்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.